ஸ்ரீ மகாகணபதி நமக, ஸ்ரீ சரஸ்வதி நமக, ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார். இதை சுகம் தரும் சொர்க்கம் என்பார். சுந்தர காண்டம் படிக்க படிக்க வாழ்வு வளம் பெறும், கஷ்டங்கள் தொலைந்து போகும், மனவலிமை உண்டாகும், ஐஸ்வர்யம் பெருகும். சுந்தர காண்டத்தில் உள்ள ஒவ்வொரு சர்க்கமும் மாபெரும் மந்திர சக்திகளுக்கு இணையானது. இதை படிப்பதன் மூலம் வேதம் சொன்ன பலனை பெண்கள் பெற முடியும் என்கின்றனர் ஆன்மீக பெரியோர்கள். இதுவரை நாம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 49 வரை பாராயணம் செய்துள்ளோம். சர்க்கம் 50 56 வரை இன்று பாராயணம் செய்யலாம். இத்துடன் பாராயணம் செய்வோம். ஜெய் சீதாராம், ஜெய் ஹனுமான் பதிவிடவும். நாம பதிவுக்குள்ள போகலாம். சகல காரிய சித்தி தரும் ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் சர்க்கம் 50. பிரகஸ்தனின் கேள்வி, ராவணனுடன் மாருதி சம்வாதம். முன்னர் நான் கைலாசகிரியை பெயர்க்கும் போது என்னை சபித்த நந்தியோ இது, அல்லது பானாசுரன் வானர வடிவுடன் வந்திருக்கிறானோ என்று யோசித்தான் ராவணன். பிறகு மந்திரி பிரகஸ்தனிடம், பிரகஸ்தா, இந்த துஷ்டன் எங்கே இருந்து யார் அனுப்பி வந்திருக்கிறான்? அசோகவனத்தை அழித்து ராட்சசர்களை எதற்காக பயமுறுத்தினான் என்று கேள். எதற்காக இத்தனை பேரை கொன்று குவித்தான்? என்ன வேண்டுமாம் இவனுக்கு என்று கொதித்தான் ராவணன். பிரகஸ்தன் ஆஞ்சநேயரிடம், வானர வீரனை, அஞ்சாது உண்மையை சொன்னால் விடுதலை கிடைக்கும். உன்னை அனுப்பியது யார்? இந்திரன், யமன், குபேரன், வருணன், விஷ்ணு இவர்களில் ஒருவரா? அல்லது இவர்கள் அல்லாத எவர் உன்னை இங்கு அனுப்பினர்? பொய் சொன்னால் உயிர் பிழைப்பது கடினம். எதற்காக இப்படியெல்லாம் செய்தாய் என்று விசாரித்தான் பிரகஸ்தன். மாருதியோ பிரகஸ்தனை அலட்சியம் செய்து நேருக்கு நேராக ராவணனை பார்த்து, என்னை அனுப்பியது ரகுவீரன். லங்கேஸ்வரா, நான் உனக்கு ஹிதமான வார்த்தைகளையே சொல்லுவேன், சற்றே மனம் பொருந்தி கேள். பிரம்மாஸ்திரம் என்னை துன்புறுத்தாது என்று நான்முகன் எனக்கு வரம் கொடுத்திருக்கிறார். உன்னை காண வேண்டிய ராட்சத சேஷ்டைகளை தாங்கிக் கொண்டு நான் இங்கே நிற்கிறேன். இங்கு வருவதற்காகவே அசோகவனத்தை நான் அழித்தேன். அதை தடுத்த என்னை ஹிம்சித்த ராட்சசர்களை நான் கொன்றேன். அது தற்காப்பு போர். நான் வந்த காரியம் சுபமாக முடிந்தால் உடனே புறப்பட்டு விடுவேன் என்றார் மாருதி. இத்துடன் சர்க்கம் 50 நிறைவடைந்தது. சர்க்கம் 51. மாருதியின் அறவுரை. இந்த வானரன் தான் தனியாய் இருக்கிறோம் என்பதையும் உணராமல் அறிவுரை சொல்வது ராவணனுக்கு வெறுப்பை ஊட்டும் என்பதும் தெரியாமல் பேசுகிறானே என்று சான்றோர் அதிசயித்தனர். ஹனுமான் தொடர்ந்து, கிஷ்கிந்தையின் அரசர் சுக்ரீவ மகாராஜா தங்கள் க்ஷேமத்தை விரும்புகிறவர். அவர்தான் என்னை இங்கு அனுப்பியவர். சகோதர பாவத்துடன் அவர் சொல்லியவை இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் சுகத்தை தரும். அயோத்தி அரசர் தசரதர், அந்த தேஜஸ்வியின் மூத்த புதல்வர் ஸ்ரீராமர், பிதாவின் சத்தியத்தை காப்பாற்ற தம்பி லக்ஷ்மணனோடும் மனைவி சீத்தையோடும் காட்டுக்கு வந்தார். ஜனகபுத்திரியான சீத்தை தண்டகாரண்யத்தில் காணாமல் போனாள். ராம லக்ஷ்மணர்கள் அவளை தேடிக் கொண்டு வந்து சுக்ரீவ ராஜாவோடு சிநேகம் கொண்டனர். வாலி சுக்ரீவ யுத்தத்தில் ராமன் வாலியை கொன்று பிரதிஜைப்படி சுக்ரீவனை கிஷ்கிந்தையின் மன்னனாக்கினான். சுக்ரீவ மகாராஜாவும் ஒப்பந்தப்படி சீத்தையை தேட 4 திசைகளிலும் வானர வீரர்களை அனுப்பினார். தென் திசைக்கு வந்தவர்களில் நானும் ஒருவன். என் பெயர் ஹனுமான். நான் வாயு புத்திரன். 100 யோஜனை தூரமுள்ள கடலை கடந்து வந்து லங்கையில் தேடினேன். ஒரே பாணத்தால் வாலியை வீழ்த்திய ஸ்ரீராமனின் மனைவி சீத்தையை நான் அசோகவனத்தில் கண்டேன். தாங்கள் மகா புத்திமான், சகல சாஸ்திரங்களும் கற்றவர், கட்டும் தவம் செய்து பெறற்கரிய வரம் பெற்றவர். ராம பாணத்தை எவரால் சமாளிக்க முடியும்? இளையவர் கோபமும் பொல்லாதது. ஸ்ரீராம பிரான் கருணை வள்ளல். சீத்தையை ராமனிடம் ஒப்படைப்பதை உங்களுக்கு நன்மையை தரும். சீத்தையை இங்கே வைத்திருப்பது 5 தலை நாகத்தை மடியில் கட்டி கொண்டதற்கு ஒப்பானது. அவளை கற்பழித்து விட்டால் ராமன் மறந்து விடுவான் என்று நினைக்கலாம். விஷ அன்னத்தை உண்டவன் அவஸ்தைப்பட்டு மரணத்தை தேடிக் கொள்வானே அன்றி பிழைக்க முடியுமா? உங்களின் வஜ்ர தேகத்தை ஐஸ்வர்யத்தை பொசுக்கும் நெருப்பு சீத்தையின் கண்ணீர். ஆயுள் முடிகையில் சிலருக்கு புத்தி கெடும் என்பார்கள். தாங்கள் அந்த வரிசையில் சேர்வதா? வானரர்களையும் மனிதர்களையும் அலட்சியமாக ஒதுக்கி தாங்கள் சாகா வரம் பெற்றிருக்கிறீர்கள். ராமன் மனிதன், சுக்ரீவன் வானர அரசன். நீங்கள் ஒதுக்கியவர்கள் இன்று ஒன்று சேர்ந்திருக்கின்றனர். அதர்மம், அநீதி, அக்கிரமம் துக்கத்தை கொடுக்கும். நீங்கள் செய்த புண்ணியம் ஒருபோதும் பாபத்தை அழிக்க உதவாது. அற்ப குரங்கின் வார்த்தை என்று அலட்சியப்படுத்த வேண்டாம். அரசனின் கடமை ராஜ்யத்தையும் மக்களையும் காப்பது. தாங்களோ தகாத ஆசையால் போர் என்ற பெயரில் ராஜ்யத்தையும் மக்களையும் நாசப்படுத்த போகிறீர்கள். இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திர கட்டு அவிழ்ந்ததுமே நான் எழுந்து சேனையை நாசம் செய்திருக்கலாம். தங்களை சந்தித்து பேசவே நான் பொறுமையோடு இருந்தேன். ரகுவீரர் கீர்த்தியின் வடிவம். அவர் கோபம் கொண்டால் உங்களை காப்பாற்ற எவர் முன் வருவர் என்று மாருதி சொல்லவும் ராவணன் கோபம் தாங்காமல், இந்த குரங்கை கொன்று விடுங்கள் என்று ஆக்ஞாபித்தான். இத்துடன் சர்க்கம் 51 நிறைவடைந்தது. சர்க்கம் 52. தூத்தவதம் நீதியல்ல. ராவணனின் உத்தரவை கேட்ட அவன் தம்பி விபீஷணன், ஐயோ, எஜமானன் சொல்வதை தெரியப்படுத்துகிறவன் தூத்தன். தூத்தனை கொள்வது தர்மம் இல்லாதது
என்று எண்ணினான். பிறகு ஆசனத்திலிருந்து எழுந்து, ராட்சசாதிபதியே, நியாயமுள்ள அரசன் தூதனை கொல்ல மாட்டான். ஆட்சியில் இருப்பவர்களுக்கு சட்டென்று கோபம் வரக்கூடாது. எதையும் நிதானமாக ஆராய்வதே அரச நீதி. லங்கேஸ்வரன் ஒரு அற்ப குரங்கை கொன்றான் என்ற இழிசொல் தங்களுக்கு வரலாமா என்றான் விபீஷணன். அதை கேட்ட ராவணன், விபீஷ்ணா, நானும் பொறுமையோடுதான் இருந்தேன். ஆனால் நிறைந்த சபையில் அவமதிப்பிற்கும் ஒரு அளவில்லையா? பாபம் செய்தவர்களை சிக்ஷிப்பதும் அரச தர்மம் தானே. நம் நகரில் திருட்டுத்தனமாக புகுந்து அத்துடன் அசோகவனத்தையும் அழித்து வலிய சண்டை கிழித்தது குற்றமல்லவா என்றான். லங்கேஸ்வரா, எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தூதனை கொல்லக்கூடாது என்பது சான்றோர் வகுத்த நெறி. தண்டிக்க வேண்டி வந்தால் தூதனை அங்கஹீனப்படுத்தலாம், மொட்டையடிக்கலாம், சாட்டையா விளாசலாம். இதெல்லாம் கேவலப்படுத்தும் சிக்ஷைகள். இவனை கொன்றால் நமது பராக்கிரமத்தை சத்ருக்களிடம் எவர் போய் சொல்வார்கள்? இவனை அனுப்பியவர்களை அல்லவா நாம் வதைக்க வேண்டும். ராமலட்சுமணர்களுடன் எப்போது யுத்தம் வரும் என்று தோள் தட்டி கொண்டிருக்கும் ராட்சச வீரர்களின் ஆசையை கெடுக்காதீர்கள் என்று விபீஷணன் அனுகூலமாகவும் பிரியமாகவும் சொல்ல அது ராவணனுக்கு இதமாக இருந்தது. இத்துடன் சர்க்கம் 52 நிறைவடைந்தது. சர்க்கம் 53 மாருதி வாளில் நெருப்பு வைத்தல். விபீஷணா, தூதனை கொல்லக்கூடாதென்ற உன் வார்த்தை சரியானதே. ஆனால் இவனை சும்மா விடக்கூடாது. குரங்குக்கு பிரியமும் பலமுமானது வாள். அந்த வாளில் நெருப்பு வைத்து இலங்கையில் இண்டு இடுக்கு விடாமல் அழைத்து சென்ற பின் அடித்து துரத்துங்கள். எரிந்த வாள் உறவினர் நண்பர்களிடையே அவமான சின்னமாக விளங்கட்டும் என்று ஆக்ஞாபித்தான் ராவணன். உடனே ராட்சசர்கள் மாருதியால் தங்கள் பந்து மித்திரர்களை இழந்தவர்கள் கோபத்தோடு ஹனுமானின் வாளில் பழைய வஸ்திரங்களை சுற்றினார்கள். மாருதியின் வடிவம் வளர்ந்து கொண்டிருந்தது. வாளும் பெருத்து நீளமானது. வாளில் துணி சுற்றியவரை போதும் என்று முடிவுக்கு வந்து அவற்றில் எண்ணெயை ஊற்றி நெருப்பு வைத்தனர் ராட்சசர்கள். கம்பீரமாக இலங்கை வீதிகளில் பவனி வந்தார் மாருதி. ஒரு நொடியில் இவர்களை நாசம் செய்ய என்னால் முடியும். என் பிரபு இவர்களை அழிப்பதாக பிரதிஜை செய்திருப்பது பாழாகுமே என்றுதான் நான் பேசாமல் இருக்கிறேன் என்று எண்ணினார் ஆஞ்சநேயர். ராத்திரியில் ஒளிந்து பார்த்த இலங்காபுரியை பகலில் சுதந்திரமாக பார்க்க ஒரு வாய்ப்பு கிட்டிருக்கிறது. இந்த ராவண பாவி சீதையை இடம் மாற்றினாலும் கண்டுபிடிப்பது இனி சிரமமாக இருக்காது. யுத்தம் செய்யும் போது கோட்டை கொத்தளங்கள், அரண்கள் இவற்றை பற்றி நன்கு தெரிந்திருக்க வேண்டியது எத்தனை அவசியம் என்று எண்ணினார் ஆஞ்சநேயர். ஸ்திரீகளும் கிழவர்களும் குழந்தைகளும் சற்று எட்டி நின்று பார்த்தனர். சங்கம், பேரி முதலிய வாத்திய கோஷங்கள் முழங்க வெற்றி எக்காலத்தோடு ஹனுமானை இழுத்துச் சென்றனர் ராட்சசர்கள். சிறுவர் கூட்டம் வேடிக்கை பார்க்க பின்தொடர்ந்தது. அசோகவனத்தில் அடிஜானகி, உன்னோடு பேசிக் கொண்டிருந்த குரங்கின் வாளில் நெருப்பு வைத்து ஊர்வலம் விடுகிறார்கள் என்றனர் ராட்சசியர். சீத்தை உடனே மானசீகமாக அக்னி பகவானை பிரார்த்தித்தாள். அக்னி பகவானே, எனக்கு சுப செய்தி கொண்டு வந்தவன் மாருதி. என் உயிரை தக்க சமயத்தில் காத்தவன் அவன். நான் பர்த்தாவுக்கு அந்தரங்க சுத்தியுடன் பணிவிடை செய்தது நிஜமென்றால், நான் பதிவிரத்தையாக இந்திரியங்களை அடக்கி என் பதியையே நினைத்துக் கொண்டிருப்பது உண்மை என்றால், நீங்கள் ஹனுமானை தகிக்காமல் குளிர்ந்திருக்க வேண்டும். ஸ்ரீ ராகவனுக்கு என்னிடம் உள்ள அன்பு மெய்யென்றால், நான் இந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற்று என் கணவருடன் சேர்வது நிஜமென்றால், மாருதியிடம் நீங்கள் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். நான் கற்புடையவள் என்றும் என் பதியை சேர ஆவல் கொண்டிருக்கிறேன் என்றும் வாயுகுமாரன் நம்பி இருப்பது நிஜமானால் அவரை நீங்கள் குளிர்விக்க வேண்டும். வாக்கு தவறாத சுக்ரீவன் இந்த துன்பத்திலிருந்து என்னை கரையேற்றுவது உண்மையானால் அஞ்சனா புத்திரனை எரிக்காமல் நீங்கள் குளிர்ந்திருக்க வேண்டும் என்று கண்ணீரோடு பிரார்த்தித்தாள் சீதா. திடீரென்று வாள் தன் என்றிருப்பதை உணர்ந்து ஆஞ்சநேயர் யோசித்தார். வாளில் உள்ள நெருப்பு பிரகாசமாக எரிகிறது. வீசும் காற்றால் அது அசையவில்லை. அக்னியும் என் தந்தையும் சிநேகிதர்களாயிற்றே. ராமன் கிருப்பையால் நான் கடலை தாண்டினேன். சீதையின் கருணை அக்னியை குளிர்ச்சியாக்கி இருக்கிறது என்று எண்ணியவர் அடுத்து செய்ய வேண்டியதை தீர்மானித்தார். திடீரென்று கர்ஜித்தபடி உயர கிளம்பி விஸ்வரூபியானார். அடுத்து அணுவானார். கட்டுக்கள் அவிழ்ந்தன. மறுபடி பெரிய உருவம் எடுத்து முன்வைத்திருந்த இரும்பு உலக்கையை எடுத்து காவலர்களை நைய புடைத்தார். வாளில் நெருப்போடு ஹனுமான் சுற்றியது. சூரியன் ஹனுமானை பின்தொடர்வது போலிருந்தது. இத்துடன் சர்க்கம் 53 நிறைவடைந்தது. சர்க்கம் 54 லங்கா தகனம். வந்த வேலை முடிந்தது. சீத்தையை கண்டுபிடித்து அவருக்கு நம்பிக்கையூட்டி அடையாளம் பெற்றுக் கொண்டாயிற்று. ராட்சசர்களை அழித்து அவர்கள் பலாபலத்தை தெரிந்து கொண்டு என் கோபத்தை
கோபத்தையும் வெளிப்படுத்தியாயிற்று. ராவணன், விபீஷணன் போன்றோர் எண்ணத்தையும் தெரிந்து கொண்டாயிற்று. என்னை குளிர்வித்த அக்னி பகவானின் பசியை தணிக்க வேண்டும் என்று எண்ணிய ஆஞ்சநேயர் ராட்சசர்களின் மாளிகைகளையும் தோட்டங்களையும் வாளால் அடித்தார். வீட்டுக்கு வீடு தாவினார். மந்திரி, சேனாதிபதியின் மாளிகைகள் எல்லாம் பற்றி எரிந்தன. விபீஷணன் வீட்டை எதுவும் செய்யாது தாண்டி போனார் மாருதி. தங்க நகைகள் எல்லாம் உருகி குழம்பாய் ஓடின. தானிய கிடங்குகள், வயல்கள் எல்லாம் நாசமாயின. வெள்ளி குழம்புகளில் கால் வைத்தவர் எடுக்க முடியாமல் அலறி மடிந்தனர். எங்கும் ஒரே கூச்சல், புகை நாற்றம். நவரத்ன கற்கள் வெடித்து சிதறின. சிலர் படி வழியாக இறங்க முடியாமல் குழந்தைகளோடு கீழே குதித்து அலறினர். திரிக்கூட்டமலையில் நின்று இதை பார்த்தார் மாருதி. யானை கொட்டடி எறிந்ததால் யானைகள் மதம் கொண்டு பிளிரியபடி காட்டுக்குள் ஓடின. குதிரைகளின் கனைப்பு காதை செவிடாக்கியது. தேர் சட்டங்கள் மலார் மலார் என்று முறிந்தன. எங்கும் அழுகுரல். ராமனை ஸ்மரித்தபடி இத்தனையும் பார்த்து ஆஞ்சநேயர் மனம் திருப்தியுறவில்லை. இத்துடன் சர்க்கம் 54 நிறைவடைந்தது. சர்க்கம் 55 மாருதியின் துக்கம். சமுத்திர நீரில் வாளை நனைத்து தீயை அணைத்தார் மாருதி. ஐயோ, குரங்கு புத்தி என்பது சரியாயிற்றே. இதே இலங்கையில் சீத்தையும் இருக்கிறாள் என்பதை மறந்து போனேனே. இனி பிரபுவிடம் சென்று சொல்ல என்ன இருக்கிறது? நான் சமுத்திரத்தை தாண்டியது வீண், அரக்கர்களை அழித்தது வியர்த்தமாயிற்று. சொன்னதை செய்யாமல் அதிகப்படி செய்த கொழுப்பு. நானும் இந்த அக்னியில் விழுந்து மடியலாம் என்றால் அக்னி என்னை தகிக்காமல் குளிர்ந்திருந்ததே. சமுத்திரத்தில் விழுந்து திமிங்கலங்களின் பசி தீர்ப்போமா? திரும்பி போனால் அங்கதனும் ஜாம்பவானும் சுக்ரீவனும் வெறுப்பு காட்டுவார்களே. மற்றவர்களின் கேலிக்கு ஆளாகி உயிரோடு இருக்கலாமா? சீத்தை மடிந்த செய்தி கேட்டால் ராமன் உயிர் தரிப்பாரா? ராமனை பின்தொடர்ந்து லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் மடிவார்கள். இதை கேட்ட பரதன், சத்ருக்னன், அவர்களின் தாய்மார்கள், தேவியர், ஐயோ, என் ஒருவனின் அவசர புத்தி இக்ஷ்வாகு வம்சத்தையே அழித்து விட போகிறதா? இப்படி ஹனுமான் துக்கப்பட்ட போது அவருடைய வலது கண்ணும் தோளும் தொடையும் துடித்தன. அருகில் இருந்த பொய்கையில் சற்றே எழும்பிய அன்னம் சிறகடித்தது. எங்கிருந்தோ ஒரு பழம் வேகமாக அவர் அருகில் உருண்டது. இந்த சுபசகுனங்கள் மாருதிக்கு ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தன. நெருப்பை எரிக்குமா? தெய்வானுகிரகத்தால் சீத்தை பத்திரமாக இருப்பதை கண்டேன். தெய்வம் பாதியில் கைவிடுமா? அக்னி எனக்கே குளிர்ந்த போது ராமபத்னிக்கு குளிராதா என்ன என்று நினைத்தார் மாருதி. அதே சமயம் ஆகாயத்தில் சஞ்சரித்த சாரணர்கள் லங்கையில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எரிகிறது, ஆனால் சீத்தைக்கு மட்டும் எந்த ஆபத்தும் இல்லை பார் என்று பேசிக்கொண்டு போனார்கள். இதை கேட்ட மாருதி மனம் குளிர்ந்தார். எதற்கும் சீத்தையை மறுபடி தரிசித்தே திரும்புவதென்று முடிவெடுத்தார். இத்துடன் சர்க்கம் 55 நிறைவடைந்தது. சர்க்கம் 56 சீத்தையிடம் உத்தரவு பெறுதல். ஷிம்ஷுபா விருட்சத்தடியில் அமர்ந்திருக்கும் ஜானகியை நமஸ்கரித்தார் ஹனுமார். தாயே, தங்களுக்கு என்னவாயிற்றோ என்று சற்று நேரம் மனம் கலங்கினேன். தாங்கள் பிழைத்திருப்பது என் பாக்கியமே. நான் புறப்பட தாங்கள் உத்தரவு தர வேண்டும் என்று நமஸ்கரித்தார் மாருதி. ஆஞ்சநேயா, நீ ஒருவனே சகல சத்ருக்களையும் அழிக்கக்கூடியவன் என்பதை நிரூபித்தாய். இதனால் என் தைரியம் அதிகரித்தது. ஆனாலும் ஸ்ரீராமன் வந்து பானங்களால் ராவணன் மார்பை துளைத்து என்னை மீட்பதே எனக்கு பெருமை. ராகவனுக்கு கீர்த்தி. நீ விரைந்து சென்று சேதி சொன்னால் அல்லவா பிரபு இங்கு வருவார். காலத்தை வீணாக்காமல் புறப்படு என்றாள் சீத்தை. தங்கள் இஷ்டப்படியே எல்லாம் நடக்கும் என்ற மாருதி அங்கிருந்து புறப்பட்டு அரிஷ்டமலை மீது ஏறி வளர்ந்து கொண்டே போனார். அவருடைய பாரம் தாங்காமல் காலடியில் உள்ள பாறைகள் பொடி பொடியாயின. இடையூறின்றி கடலை கடக்க ஸ்ரீராகவனை பிரார்த்தித்தார் மாருதி. மலை மேலுள்ள மரங்கள் அவரது ஊண்டுதலால் வேரோடு பெயர்ந்து விழுந்தன. பாறை குகையில் உள்ள சிங்கங்கள் நசுங்கி கோரமாய் குரல் எழுப்பின. நாகங்கள் விஷத்தை கக்கிக் கொண்டு தரையில் விழுந்தன. 30 யோஜனை நீளமும் 10 யோஜனை அகலமும் கொண்ட அந்த பர்வதம் பூமியில் அழுந்தி பூமியோடு பூமியாய் சமநிலை அடைந்தது. ஹனுமான் உற்சாகத்தோடு வடகரைக்கு செல்ல ஆகாயத்தில் தாவினார். இத்துடன் சர்க்கம் 56 நிறைவடைந்தது.